வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழையால் சுமார் 12,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 45,000 ஏக்கர் சம்பா நடவு பணிகளை பல்வேறு சிரமங்களுக்கு இடையே செய்திருந்தன. கடைமடை பகுதியான சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் மேட்டூரில் திறக்கப்பட்ட தண்ணீர் சரிவர வராததால் பம்பு செட் நீரை பயன்படுத்தியும் மழைநீரை பயன்படுத்தியும் விவசாயிகள் சம்பா நெற்பயிரை பாதுகாத்து வந்தன. இடைப்பட்ட காலங்களில் நெற்பயிரில் புகையான் தாக்குதல் அதிகமாக இருந்ததால் நெற்பயிர்கள் சேதமடைந்து வந்தன. இதனாலும் விவசாயிகள் கவலையடைந்து வந்தன. தற்போது நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பருவம் தவறி பெய்த திடீர் கனமழையால் நடவு செய்யப்பட்ட வயல்களில் மழைநீர் புகுந்ததால் நெற்பயிர்கள் கீழே சாய்ந்து தண்ணீரில் மிதக்கின்றன. இதனை அறிந்த விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றன. அறுவடை நேரத்தில் மழை பெய்ததால் கீழே சாய்ந்த நெல்மணிகள் முளைத்துவிடும் என விவசாயிகள் அச்சம் அடைந்துள்ளன. தற்போது வயல்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை விவசாயிகள் வடிய வைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 12,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்து நீரில் மூழ்கி இருக்கும் என தெரிகிறது. பருவம் தவறி பெய்த மழையால் தண்ணீரில் மிதக்கும் பயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.